செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு எந்த ரேஞ்சிலேருந்து ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதே மாதிரி எந்த ரேஞ்சிலேருந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஓஏ டேட்டா டீடைல்டு அனாலிசிஸ், இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் ஆகிக்கோங்க. லைவில் ஓஏ டேட்டா அப்டேட்ஸ், இண்டிசஸ், ரேஞ்சஸ் எல்லாம் நம்ம உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க டாப்பிக்கு போகலாம். ஸோ நாளையோட லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி இன்றைக்கி மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு, அதை நம்ம லைவில் எப்படி அனலைஸ் பண்ணோம் அப்படின்றத சின்னதாக ஒரு கிளிப் பார்த்துட்டு நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்துருவோம். ஸோ நேற்று நம்ம ப்ரிடிக்ஷன் வீடியோவில் சொல்லியிருந்தோம், நிஃப்டிக்கு இன்னையோட லோ 24,542 இந்த லெவலாக தான் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருப்பாங்க அப்படின்றத நம்மளோட நேற்றோட ப்ரிடிக்ஷன் வீடியோவில் கொடுத்துருந்தோம். ஸோ வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோட லோவை பிரேக் பண்ண முடியாமல் அங்கேருந்து டேர்ன் ஆகுறாங்க. செகண்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் ஒரு நல்ல புல் பேக் கேண்டில். ஸோ அதிலேருந்து நல்ல ஒரு அப்சைட் ரேலி போயிருக்காங்க. இது நம்மளோட ப்ரீமியம் டெலகிராம் குரூப். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோஸ் பார்க்குற வியூவர்ஸ்க்காக ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றோம். ஸோ ப்ரீமியம் டெலகிராம் குரூப் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறது நம்மளோட காமன் டெலகிராம் குரூப் லிங்க். ஸோ அதில் இண்டிசஸ் ரிலேட்டடாக உள்ள என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ், இண்டிசஸோட ரேஞ்சஸ், ஒய் டேட் அப்டேட்ஸ்னு இண்டிசஸ் ரிலேட்டடாக உள்ள என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட காமன் டெலகிராம் குரூப்பில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ப்ரீமியம் குரூப்பில் நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன்ஸ், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸோ பையிங் டிப்ஸோ நம்ம கொடுக்குறதில்ல. இஓடியில் இண்டிசஸ் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணுறோமோ, ஸோ அதே மாதிரி இஓடியில் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்கில் நான் எவ்வளோ பையிங், ஸ்டாப் லாஸ் அண்ட் பிரேக் அவுட், டார்கெட்ஸ் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷனை தான் நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஷேர் பண்ணுறோம். எவ்ரி ட்ரேடிங் டே இயர்லி மார்னிங் 6 to 7:30 எல்லாமே நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் நம்ம அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸ், ஸோ கால் புட் ரெண்டுமே நம்ம ப்ரிடிக்ஷன் கொடுக்கும்போது கால் அண்ட் புட் ரெண்டு சைட்லையுமே கொடுத்துருவோம். ஸோ அதே மாதிரி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் முடிஞ்சு நம்மளோட மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது 9:08 9:14 டைரக்ஷனல் வியூ எந்த சைடில் நான் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்றதையும், அதோட நம்ம ரேஞ்ச் எடுத்திருக்க ஸ்ட்ரைக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் மேக்ஸிமம் எவ்வளோ தூரத்துக்கு அந்த ஸ்ட்ரைக் அப் சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றதையும் நம்மளோட மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துருவோம். ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா 9:10 கொடுத்துருந்தோம். ஸோ பேங்க் நிஃப்டியில் கால் ஸ்ட்ரைக் மேக்ஸிமம் எவ்வளோ தூரத்துக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், வேல்யூஸ் இங்கே இருக்குது. ஸோ அதோட ஹெட்லைன்ஸ் இங்கே கொடுத்துருவோம். ஸோ அதே மாதிரி நிஃப்டிக்கும் நம்ம கொடுத்துருவோம். ஸோ இது பார்த்தோம்னா 9:11 கொடுத்துருக்கோம். ஸோ டைரக்ஷன் ப்ளஸ் அந்த ஸ்ட்ரைக்கு எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம கொடுத்துட்றோம். எல்லாமே நம்மளோட ப்ரிடிக்ஷன் எல்லாமே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டு அதன்படி இன்றைக்கி நம்மளுக்கு எப்படி மூவ்மெண்ட்டு இருக்குது அப்படின்றத நம்ம லைவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ ஸ்ட்ரைக்கோட நம்மளோட ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் கொடுத்துட்ருக்கோம். இண்டிசஸோட ரிலேட்டடாக உள்ள ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுடைய காமன் டெலகிராம் குரூப்பில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்களும் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட காமன் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா காலையில் 8:25 ஸ்ட்ரைக்கில் நான் மூவ்மெண்ட் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்றதையும் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதை ஒரு சின்னதாக பார்த்துருவோம். ஸோ அப்படி கிடைக்கும் போது நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இன்றைக்கி என்ன அப்படின்னா, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டார்கெட்டுக்கு நியராகவே புட் ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அந்த இடத்த ரீச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு புட் சைடில் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அந்த இடத்துல ரீச் ஆகிட்டு ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு கால் சைடில் நம்மளோட எஸ்எல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த எஸ்எல்லேருந்து ஒரு மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பையிங் ரேஞ்ச் வரைக்கும். அப்படி இல்லைன்னா எஸ்எலுக்கு கீழே ஒரு ஸ்ட்ராங் ஆகி அங்கேருந்து ஒரு மூவ்மெண்ட் ரேஞ்ச் கிரியேட் ஆகி அங்கேருந்து ஒரு மூவ்மெண்ட் வரலாம். அப்படி வந்துச்சு அப்படின்னா கால் சைடில் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ்க்கு கீழே ரேஞ்ச் ஃபார்ம் ஆகி
மூவ்மெண்ட் கிடச்சிச்சு அப்படின்னா எஸ்எல்ல ஃபஸ்ட் டார்கெட் ஆகும், பையிங் லோ அண்ட் பையிங் ஹையை செகண்ட் அண்ட் தேர்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம். அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணால் ஃபர்தர் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு இண்டிவிஜுவலாக கொடுத்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் லைவில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ 9:22க்கு கொடுத்துருந்தோம். ஸோ இங்கேருந்து டேர்ன் ஆகணும், இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனிச்சுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு புட் சைடில் மூவ்மெண்ட் அப்படின்றதுக்காக கொடுத்துருந்தோம் நிஃப்டியில். அதே மாதிரி இந்த ரேஞ்ச் இதோ போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகி ஸ்ட்ரகிள் ஆகி போகணும். ஸோ பையிங் லெவலில் பிரேக் பண்ணிட்டாங்கன்னா ஃபர்தராக நம்மளோட டார்கெட்ஸ் நோக்கி போகலாம் அப்படின்றத கொடுத்துருந்தோம். அதே மாதிரி நம்ம இங்கே டவுன் வர்றது நம்மளோட பையிங்கை பிரேக் டவுன் பண்ணாது, இந்த இடத்துல தான் ஸ்ட்ரகிள் ஆகும் புட் சைட்லன்றதையும் கொடுத்துருந்தோம். 25,050 கால் ஸ்ட்ரைக்கில் நம்ம காலையில் 9:43க்கு கொடுத்துருந்தோம். ஸோ இந்த லெவலுக்கு மேலே நான் பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். டார்கெட் 1, இது டார்கெட் 2, டார்கெட் 3 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இது எப்படி மூவ்மெண்ட் போயிருக்கு அப்படின்றத நம்ம சார்ட்டில் பார்ப்போம். ஸோ இதோ இருக்குது 24,850 நம்ம இங்கே லைன் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஸோ அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஸ்டாப் லாஸில் ஸ்ட்ரகிள் ஆகி அதன் மேலே பிரேக் பண்ணி தேர்ட் டார்கெட்டையும் பிரேக் பண்ணி மேலே போயிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணது 101 ரூபாய்க்கு மேலே. ஸோ இவங்க மேலே போயிருக்கிறது 199 ரூபா வரைக்கும் நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரைக் மேலே போயிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மூவ்மெண்ட் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம கொடுத்துட்டோம். மார்க்கெட் ஸ்டார்ட் ஆன பிறகு நான் எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், என்னோடய வியூ என்ன அப்படின்றதையும் நம்ம லைவில் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ அதே மாதிரி 25,050 கால், இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொடுத்துருந்தது 54 ரூபா 90 காசு, 55 ரூபாய்க்கு மேலே சஸ்டெயின் ஆகணும் பிரேக் பண்ணின்னு. ஸோ இங்கே ஒரு ஃபெயிலியர் பிரேக் அவுட், அதனால் இங்கே ஒரு லைன் போட்டு கொடுத்துருந்தோம். ஸோ 60 ரூபா இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே ஃபஸ்ட் டார்கெட், நம்மளோட செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட் ஹிட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் மேலே போயிருக்கிறது 120 ரூபா வரைக்கும் மேலே போயிருக்காங்க. 60 ரூபா 65 ரூபா அந்த ரேஞ்சில் பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கே 120 ரூபா. ஸோ டபுளாக இருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சஸும் நம்ம முன்னாடியே நம்மளோட குரூப்பில் கொடுத்துருந்தோம். 9:43க்கு கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ இவங்க பிரேக் ஆகிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஃபெயிலியர் பிரேக் அவுட் கூட 10-10. ஸோ 15 to 20 மினிட்ஸ் நம்ம இயர்லியராகவே நம்மளோட குரூப்பில் நம்ம அப்டேட் கொடுத்துருந்தோம் நம்மளோட வியூஸ் எல்லாமே. ஸோ இதே மாதிரி நீங்களும் என்னோடய ஸ்ட்ரைக் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும். ஸோ திருப்பி ஒரு தடவை சொல்லிக்கிறேன், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸோ பையிங் டிப்ஸோ நம்ம கொடுக்கறதில்ல. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷன் ஸ்ட்ரைக்ஸில் நான் எப்படி பையிங், ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷனை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வச்சு உங்களோட அனாலிசிஸில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி உங்களோட அனாலிசிஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம எல்லாத்தையுமே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே மேக்ஸிமம் கொடுத்துட்றதுக்கு காரணம். நீங்களும் உங்களோட வியூவை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணணும்னா நம்மளோட காமன் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது எப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ வாங்க நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்துருவோம். நிஃப்டிக்கு நாளையோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 24,938 ஹைலேருந்து லோ 24,494. இந்த ரேஞ்சுக்குள்ளே நிஃப்டி 50 நாளைக்கு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி. ஸோ அப்பர் சைட் பிரேக் அவுட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24,801. ஸோ அதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட ஹை வரைக்கும், அதாவது 24,938 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் டார்கெட்டை மட்டும் ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 24,891 24,938. ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து மேக்ஸிமம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆகிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் 25,049, அதுக்கு அடுத்தபடியாக 25,160. ஸோ அதே மாதிரி டவுன் சைடு பிரேக் அவுட் பார்த்தோம் அப்படின்னா 24,631 இந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட லோ வரைக்கும், நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, நம்மளோட லோ வரைக்கும் 24,494 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ மேலே சொன்ன மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு டார்கெட் இருக்கு இல்லையா. ஸோ இதை மட்டும் ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 24,542 24,494 இந்த ரேஞ்சிலேருந்து சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். இன்கேஸ் இதை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் ஆகிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு டவுன் சைடில் நெக்ஸ்ட் டார்கெட் 24,383, அதுக்கு அடுத்தபடியாக 24,272.
ஸோ நம்மளுடைய இந்த பிரேக் அவுட் லெவல் இருக்கு இல்லையா, இந்த பிரேக் அவுட் லெவலுக்குள்ளேயே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு வாலட்டைல் மூமெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நிஃப்டியோட ஓஐ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 24,700. ஸோ 24,700 அப்படின்றது ஒரு நல்ல டைப் லெவலாக இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கால் சைடில் 24,800 நல்லா ஃபார்ம் ஆகிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக 25,000. அதே மாதிரி புட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா 24,600 ஃபார்ம் ஆகிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக 24,500. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு ஓவரால் ஓஐ பார்க்கும்போது கால் புட்டு 2 சைட்லேயுமே ஓவராலாக ஈவனாக தான் பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ சேஞ்ச் இன் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு காலை விட புட் சைடில் டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ராடேயில் நம்மளுக்கு கால் சைடில் கரண்ட் மார்க்கெட் லெவலுக்கு நியராகவே ஓஐ வந்து பில்ட் ஆகிருக்காங்க அப்படின்றது தான் இங்கே நம்மளுக்கு ஹைலைட் பண்ணி வருது. ஸோ இதில் புட் சைடில் ஹைலைட் இல்லை, பட் ஆனால் நியராக இல்லைனாலும் நல்லா ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிருக்கிறாங்க அப்படின்றத நம்மளுக்கு இங்கே இண்டிகேட் பண்ணுது. ஸோ இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜில் தான் முடிஞ்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு இதே கண்டிஷனில் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா ரெண்டும் ஒரு டைவர்ஜென்ஸ் இண்டெக்ஷன் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருக்கும்போது ஒரு ஸ்லோ மூவ் இருக்கும். ஸோ ரெண்டும் எப்போ கரெக்டாகி ஒரு சிங்கிள் சைட் மூவ்மெண்ட் போகுதோ அப்போது நம்மளுக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வாங்க பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸை பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு நாளையோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 56,405 ஹைலேருந்து லோ 55,401 இந்த ரேஞ்சுக்குள்ளே பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியில் ஒரு அப்பர் சைட் பிரேக் அவுட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எங்கே அப்படின்னா 56,095 இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியாக நம்மளோட ஹை வரைக்கும், அதாவது 56,405. ஸோ முன்ன சொன்ன மாதிரி இது ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டார்கெட்டை மட்டும் 56,298 56,405. ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து ரிஜெக்ட் ஆகி நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆகிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் 56,656. அதுக்கு அடுத்தபடியாக 56,907 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி டவுன் சைடுக்கு பார்த்தோம் அப்படின்னா 55,711 டவுன் சைடு பிரேக் அவுட் லெவல். அதை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட லோ வரைக்கும் 55,401 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த லெவலில் ஒரு ரேஞ்சை மார்க் பண்ணிக்கோங்க. 55,508 55,401. ஸோ இந்த 100 பாயிண்ட்ஸை ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுத்து அகைன் டேர்ன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். இந்த லெவலையும் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா டவுன் சைடில் நெக்ஸ்ட் டார்கெட் 55,150. அதுக்கு அடுத்தபடியாக 54,899. ஸோ அதே மாதிரி நம்ம நிஃப்டியில் சொன்ன மாதிரி தான் நம்மளோட பிரேக் அவுட் லெவலை பிரேக் பண்ணாமல் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சஸ்டெயின் ஆகிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு வாலட்டைல் மூமெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியோட ஓஏ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 55,900. 55,900 ஒரு நல்ல டைப் லெவல். 56,000 நல்ல ஒரு ஸ்ட்ரகிளிங் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 56,500 57,000. ஸோ அதே மாதிரி இங்கே 55,500 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ சப்போர்ட் லெவலாகவும் பில்ட் ஆகிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா 55,000 54,500. ஓவரால் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு கால் புட்டு 2 சைட்லேயுமே ஒரு ஈவனாக தான் பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ சேஞ்ச் இன் ஓஐ பார்த்தாலும் நம்மளுக்கு காலை விட புட் சைடில் டாமினேட் பண்ணி தான் பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓஐ கால் சைடில் கரண்ட் மார்க்கெட் லெவலுக்கு நியராகவே பில்ட் ஆகிருக்கிறாங்க. புட் சைடில் ஒரே ஒரு லெவல் தான் நியராக பில்ட் ஆகிருக்காங்க. நெக்ஸ்ட் லெவல் ஸ்ட்ராங்காகவும் அடுத்த லெவல் வீக்காகவும் இருக்காங்க. ஸோ இதனால தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்லோவான ஒரு ரைஸ் இருந்துச்சு. ஏன்னா மார்க்கெட் மேலே போக முடியாமல் பிளாக் பண்ணுறதுக்கு கால் சைடில் ஓஐஸ் அங்கே பில்ட் ஆகிட்டு இருக்காங்க. அதை புஷ் பண்ணி பிரேக் பண்ணி புஷ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு புட் சைடில் நம்மளுக்கு ஓஐ பில்ட் ஆகலை. ஸோ நம்மளுக்கு நாளைக்கு இந்த இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜ் ரேஞ்சு எப்போ பிரேக் ஆகி ரெண்டுத்துலேயுமே ஒரு சிங்கிள் சைட் மூவ்மெண்ட் கிடைக்குதோ அப்போ ஒரு நல்ல மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவரால் டேஷ்போர்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ஒரு பாசிட்டிவ் சைடில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 50 வந்து ஒரு நெகட்டிவ் சைடில் முடிஞ்சிருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நம்மளுக்கு 24,700 முடிஞ்சிருக்காங்க.
ஆனால் நம்மளுக்கு ஒரு அப்ரோச் வந்து 24,600 வரைக்கும். அதே மாதிரி இங்கே 56,000 முடிச்சிருக்காங்க. 56,000 இங்கே பிரேக் லெவலாக இருக்குது. இங்கே 55,900 ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே முடிச்சிருக்காங்க. அப்ரோச் வந்து நம்மளுக்கு 55,800. ஸோ நியர்லி ஒரு 100லேருந்து 200 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு நெகட்டிவ் சைடு அப்ரோச் இருக்க மாதிரி தான் இங்கே க்ளோஸ் ஆகியிருக்காங்க நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில். ஸோ நாளைக்கும் ஒரு டவுனில் ஒரு சின்னதாக ஒரு நெகட்டிவ் ஓப்பன் ஒரு 50 to 100 பாயிண்ட்ஸ் நியர் நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் ஓப்பன் நாளைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ நிஃப்டிக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 24,500லேருந்து 25,000. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ், வால்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. ஸோ ரேஞ்சில் எந்த ஒரு பிரேக்கும் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வரல. ஸோ பிரேக் ஆணுச்சு அப்படின்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நேற்றோட லோவை பிரேக் பண்ணி தான் இன்றைக்கி நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ நாளைக்கு பிரேக் வந்து அப் சைடில் பாசிபிள், நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஒரு நெகட்டிவ் ப்ரெஷரும் நம்மளுக்கு இருக்குன்றதை இங்கே இண்டிகேட் பண்ணுது. ஸோ 24,500. ஸோ நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான் 24,500 ப்ளஸ் நம்மளுக்கு வீக்லி பிரேக் அவுட் லெவல் 24,540. ஒரு 40 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் இன்னும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த 40 பாயிண்ட்ஸை கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த ரேஞ்சில் தான் சப்போர்ட் எடுத்து போயிருந்தாங்க. அதே மாதிரி நாளைக்கும் இந்த ரேஞ்ச் பிரேக் ஆணுச்சு அப்படின்னா ஒரு நல்ல டவுன் சைடு மூவ்மெண்ட் நம்ம நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 55,000லேருந்து 6,000. ஸோ வைடராக பில்ட் ஆகிருக்காங்க இல்லையா ஓஏ எல்லாமே. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கும்போது 55,000லேருந்து 60,000. ஸோ நியர்லி ஒரு 5,000 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ரேஞ்சாக இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ், பிரேக் நம்மளுக்கு கிளியராக இல்லை. பிரேக் ஆணுச்சு அப்படின்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா நேற்றோட ஹையை பிரேக் பண்ணி தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கிறாங்க. ஸோ அப் சைடு பாசிபிள், அப் ட்ரெண்ட் பாசிபிள், அப் சைடு ரேலி பாசிபிள். சி சைடில் தான் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா 55,000, இங்கே பார்த்தோம் அப்படின்னா 55,265. ஸோ இந்த லெவல் இன்றைக்கும், அதாவது நேற்று நம்மளோட வீடியோலையும் கொடுத்துருந்தோம். ஸோ அதே லெவல் தான் இன்றைக்கும் வந்திருக்குது. ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அகைன் இந்த ரேஞ்சு கிட்ட வந்தால் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சை கிளியராக வாட்ச் பண்ணிக்கோங்க இந்த லெவல். அதே மாதிரி நிஃப்டியில் 24,500லேருந்து 24,540ன்ற இந்த லெவலில் வாட்ச் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நெகட்டிவ் சைடு ஓப்பன் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்னோடய ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் லைவில் என்னோடய ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் காமன் டெலிகிராம் குரூப் லிங்க்கை கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணி லைவில் என்னோட இண்டிசஸ் ரிலேட்டடாக உள்ள என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஓஏ டேட்டாஸ் எல்லாத்தையுமே உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன்ஸ், நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்கில் எவ்வளோ பையிங், ஸ்டாப் லாஸ், பிரேக் அவுட் அண்ட் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸ். ஸோ அந்த ஸ்ட்ரைக்கில் மூவ்மெண்ட் எப்படி இருக்கிறதுக்காக பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையுமே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும். ஸோ ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் முன்னாடி நம்மளோட காமன் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். சரி, திருப்பி ஒருத்தர் சொல்லிடும், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல, பையிங் டிப்ஸும் கொடுக்குறதில்ல. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷன் இஓடியில் அனலைஸ் பண்ணி நம்ம இண்டிசஸ் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி நம்ம இஓடியில் அனலைஸ் பண்ணி ஸ்ட்ரைக்ஸை ப்ரிடிக்ட் பண்ணி என்னோட ப்ரிடிக்ஷனை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை. இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸ்க்காக அல்ல. ஸோ அதையும் மீறி நீங்கள் இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ஓன் ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.